ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து இந்த கிண்ணத்தில் வந்து குக்கரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு டம்ளர் இது துவரம்பருப்பு, இது மூணுத்தையும் போட்டு வேக வச்சு மசித்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் அதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு, வெங்காயம், தக்காளி அது மூணுத்தையும் அது வதங்கினதுக்கப்புறம் எடுத்து கொட்டியாச்சு. கொட்டினதுக்கப்புறம் இப்போ தேவைக்கான உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட போகிறோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வச்சுருக்கோம், அந்த போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சோண்டு தேவைக்கான உப்பு, இது மூணுத்தையும் போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றணும். புளி நாங்கள் ஊற வச்சுருக்கோம், ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்ப கட்டியாக இருக்குது, கொதித்து வரும்போது ரொம்ப வத்திரும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டோம், இது கொதிக்கட்டும். கொதித்தோன்னா முருங்கைக்கீரை போட போகிறோம். மிளகாத்தூள் வாடையெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை எடுத்து போடலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்ற வேணும். கீரை வேகிற டைம் தான் நமக்கு தேவை. ஸோ வேகட்டும் நல்லா. ஸோ ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. பட் ஆனால் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றும் போது அது லிக்விட் கொஞ்சம் ஆட் பண்ணும் போது ஈவனாக வரும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொதிச்சு வந்துடுச்சு, நம்ம புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கிற வேண்டியதான். நம்ம பெருங்காயம் வந்து பருப்போடு வேக வச்சிட்டோம். இன்கேஸ் நம்ம பெருங்காயம் போடலை பருப்போடு அப்படிங்கும் போது தாளிக்கும் போது நீங்கள் பெருங்காயம் கொட்டிக்கலாம் ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நமக்கு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் முருங்கைக்கீரை சாம்பார். ஹெல்த்தியான சாம்பார், முருங்கைக்கீரையில் எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு, நீங்கள் இதை சாப்பிட்டாலே போதும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.